திருமாவளவன் வந்து இருக்குது திமுக கூட்டணி, அவர் அப்படி தானே சொல்லுவார். அதெல்லாம் நீங்கள் பெருசு படுத்துக்க வேணாம். எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவை வீழ்த்துகின்ற அளவுக்கு பலம் பொருந்திய கூட்டணியாக உருவாகி வருகிறது. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது எங்கள் கூட்டணி தான் திமுகவை வீழ்த்தப் போகிற கூட்டணி என்பதை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள். உறுதியாக இந்த மக்கள் விரோத ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் முடிவுக்கு கொண்டு வருவார்கள். அப்பொழுது எங்களது கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகும் என்பதுதான் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மையாகும். அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்லை சார், நீங்கள் கேட்குற கேள்வியை நீங்கள் அவர்கிட்ட தானே கேட்கணும். ஆமாம், இல்லை அமித்ஷா இல்லை கூட்டணியில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா முழுமைக்குமாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் தலைமை ஏற்கிறது. தமிழ்நாட்டிலையும் திரு அமித்ஷா அவர்கள் முயற்சியில் தான் இந்த கூட்டணி பலப்பட்டு வருகிறது. அவர் தான் அம்மாவுடைய கட்சி தமிழ்நாட்டில் தலைமை ஏற்கனு சொல்லியிருக்காரு. அவர் தான் என்ன சொல்லியிருக்காரு கிளியராக, எங்களது கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணலாம். இப்போ நீங்கள் 1000 கேள்வி கேட்கலாம். ஆனால் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்பது மூலம் இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியின் செயல்பாடுகளை திசை மாற்றும் விதமாக தேவையில்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்பட்டு வருவது தமிழ்நாட்டுக்கு நல்லது என்பது உணர்ந்தவர்கள் இது போன்ற தேவையற்ற கேள்விகளை கேட்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். கூட்டணியில் உள்ளவங்க அந்த கூட்டணி ஆட்சிங்கிறத அவர் சொல்லலை, நான் இங்கே தலைமையில தான் ஆட்சின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தான் சொல்கிறார். அதுக்காக தான் இல்லைங்க, உங்களுக்கு பதில் தெரியும். நீங்கள் இந்த மக்கள் விரோத ஆட்சியில் தினம் ஒரு கொலை, கஞ்சா போன்ற போதை மருந்து புழக்கம், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, சிறுமி முதல் மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட நிலை, இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த ஆட்சியாளர்கள் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிறார்கள். 1000 ரூபா கொடுக்குறேங்கிறாங்க குடும்பத்துக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்வு, இவர்களுடைய வரி உயர்வாலையும் இன்றைக்கு இவர்கள் உயர்த்தியிருக்கிற கட்டண உயர்வுகளாலேயே மாதம் 6000 7000 ரூபாய் அதிகமாகிருக்கு. அதை பற்றியெல்லாம் மக்கள் யோசித்து இந்த ஆட்சியை புறந்தள்ளுவதற்கான ஒரு மாற்று சக்தியாக எங்கள் கூட்டணியை பார்த்து வருகிறார்கள். அதில் இவர் அப்படி சொன்னாரே இப்படி சொன்னாரே அப்படின்னு கேட்குறது இது தேவையில்லாத கேள்வியாக நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் அம்மாவுடைய கட்சியின் தலைமையில் கூட்டணி, அதன் தலைமையில் ஆட்சி அமைன்னு சொல்லிட்டாரு. அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு திரு அமித்ஷா சொல்லியிருக்காரு. இதில் நீங்கள் இப்படி அப்படின்னு கேள்வி கேட்குறதுனால அமித்ஷா சொல்லியிருக்காரு, நயனா நாகேந்திரன் சொல்கிறாரு, அவர் சொல்லலை, இவர் சொல்லலை, யார் சொல்லலையோ அவங்கள போய் நீங்கள் கேட்குறத விட்டுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக முதல்வராக வேண்டும் என்பதற்காக இந்தியாவிற்கு அதுதான் பாதுகாப்பிற்கும் இந்தியாவின் நலனுக்கும் நல்லது. இன்றைக்கு உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா இன்றைக்கு 4வது இடத்திற்கு உயர்ந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோன்ற ஒரு முக்கியமான ஒரு கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கோம். இதில் அவர் சொல்லலை இவர் சொல்லலைங்கிறத நீங்கள் யார் சொல்லலையோ அவங்கள்ட்ட போய் கேட்கணும். திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு எப்போதுமே திமுக அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்றாரு. தொடர்ந்து 200 தொகுதிகள் மேலே வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டே இருக்காரு. அதை பற்றி அவர் பிஜேபியே எதை வேணாலும் பேசுகிறாங்க. 2009லேருந்து 14 வரைக்கும் அந்த கூட்டணியில் அமைச்சரையிலே இருந்தவர்கள் அவர்கள். இன்னொன்று அவுட் ஆஃப் கண்ட்ரோலாலாம் பேசலாம். அவருக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாலினாக இருக்குது. இப்போ சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட். இங்கே எது அவர் கண்ட்ரோலில் இருக்குது? அவர் குடும்பம் கூட அவர் கண்ட்ரோலில் இல்லை. அதான் உண்மை.
யாரோ ஏதோ செயல்படுறாங்க. இன்றைக்கி யாரோ வெளிநாட்டில் போய் ஒழிஞ்சிருக்காங்களே, அவங்கெல்லாம் யார்? அதனால தான் சொன்னேன், குடும்பம் கூட அவர் கண்ட்ரோல் வைக்க முடியலன்னு சொல்கிறதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை, வேறு தனிப்பட்ட முறையில் சொல்லலை. அந்த யாரோ ரித்தீஷுங்கிறார் யார், இன்னொன்று ஆகாஷ் பாஸ்கருங்கிறதுலாம் யார்? அவர்களெல்லாம் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கி ஏதோ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சின்ன ஸ்டே கிடைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் மூச்சு விட்றாங்க. அதனால அவரை சேர்ந்தவர்களே கண்ட்ரோல் வைக்க முடியல, என்னால் தூங்க முடியல, எனக்கு நைட்டு தூங்கி கிளம்புற எழுந்திரிச்சேன்னா என்ன நம்ம ஆளுங்க பண்ணியிருக்காங்களோன்னு பயமாக இருக்குது. அவங்க அமைச்சர்கள் அடிக்கிற கூத்தோ, அவங்க பேசுகிற பேச்சோ, இதெல்லாம் கூட கண்ட்ரோல் வைக்க முடியாது. அவருடைய ஆட்சியும் அவருடைய கட்சியும் அவருடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது. அதை மறைக்கிறதுக்கு அவர் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக பாஜகன்னு அவர் ஏதோ ஆப்சன்ட் மெண்டடாக தவறுதெல்லாம் சொல்லியிருக்காரு. பிஜேபியோட கோர் மீட்டிங்கில் கூட்டணி கட்சி தலைவர்களையோ கூட்டணி கட்சியை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது, அதே போல விஜய் குறித்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து கட்டளை போட்டுக்கிறா சொல்கிறாங்க. அது அவர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாம் எதுவும் சொல்ல முடியாதுங்க. 2019 காலத்தில் ஒரு டிடிவிக்கு 100 கலைஞருக்கு சம்பளம் சொன்னாங்க. அந்த அளவு நீங்கள் 2 மத்திய அரசு எழுதிங்க, தமிழ் அரசு எழுதிங்க. மெல்ல மத்திய அரசோட இது திரு கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தியை எதிர்த்துட்டு அப்புறம் இந்த நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு அவங்க கூட கூட்டணிக்கு போனவர். 76ல் அவங்க ஆட்சியை கலைச்ச இந்திரா காந்தி அம்மாவுடைய கூட்டணி போனவர். 79ல் அதுமாரி பாஜகவுடைய அவங்க கூட்டணி போனவங்க. இன்றைக்கும் வந்து அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க. அதனால் இன்னொன்று ஒரு கலைஞர் கருணாநிதி தான் இருக்க முடியும். அவரோட இன்னொருத்தரை ஒப்பிடுவது சரியாக இருக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.